கீதாஞ்சலி. லண்டன் தமிழ் வானொலி வழங்கும் கீதாஞ்சலி. வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டுமாய் ஒரு சிறப்பான பொழுதினில் கீதாஞ்சலியினூடாக இணைகின்றோம். தளம் கொடுக்கும் களம் என்று அங்கம் 35 உங்களுடன் இணைகிறது. பல படைப்பாளிகளை இனக்கண்ட கீதாஞ்சலி கடந்த வாரங்களில் கவிஞர் நடிகர் ஜெயபாலன் அவர்களுடனான ஒரு ஆரோக்கியமான நேர்காணலை கண்டது. அந்த வகையில் இன்றும் கூட ஒரு படைப்பாளி உங்களுடன் அறிமுகத்திற்கு வருகிறார். அவர் யாரென்று பார்ப்பதற்கு முன்னதாக இந்த பாடலை கேட்போம். பார்வையிலே பொழுதொன்று விடுகிறதே, நீ மூடும் கண்களுக்குள் வாழ்க்கை கனமாகிறதே. நீ பார்க்கும் பார்வையிலே பொழுதொன்று விடுகிறதே, நீ மூடும் கண்களுக்குள் வாழ்க்கை கனமாகிறதே. உன் வாசம் நுகரத்தானே மனசெல்லாம் ஆசை பூக்கிறதே. நீ பேசாத தருணம் மட்டும் உயிர் செத்து செத்து உடல் வேகுதடி, உயிர் செத்து செத்து உடல் வேகுதடி. நீ பார்க்கும் பார்வையிலே பொழுதொன்று விடுகிறதே, நீ மூடும் கண்களுக்குள் வாழ்க்கை கனமாகிறதே. காதல் 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 தின்றார் உயிர் மென்று தீர்ப்பாயோ, நீ போகாத தெருவெளி எந்தன் மௌனத்தை ஒளியாய் கேட்பாயோ. காதல் 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 தின்றார் உயிர் மென்று தீர்ப்பாயோ, நீ போகாத தெருவெளி எந்தன் மௌனத்தை ஒளியாய் கேட்பாயோ. பெண்ணே பெண்ணே ஒரு முறை பாரு, உயிர் முத்தம் முன்னில் கூப்பே. உடலாலே ஓவியம் தீட்டி உனக்குள்ளே வண்ணங்களாவே. உயிர் காற்றும் நீயாய் வீசுதடி, என் மொழியெல்லாம் உன் பேரே வேதம் மானதடி. நீ பார்க்கும் பார்வையிலே பொழுதொன்று விடுகிறதே, நீ மூடும் கண்களுக்குள் வாழ்க்கை கனமாகிறதே. Oh
விளக்கொன்றில் எரியும் சிறகாய் மனசெல்லாம் எரியுதடி. உன் புன்னகை ஒன்றை விட்டுக் கொள்ள கடலாய் மனசும் ஏங்குதடி. விளக்கொன்றில் எரியும் சிறகாய் மனசெல்லாம் எரியுதடி. உன் புன்னகை ஒன்றை விட்டுக் கொள்ள கடலாய் மனசும் ஏங்குதடி. மின்னல் பெண்ணே என்னை வெறுக்காதே, என் உலகம் இரண்டு போகுமடி. நீ காணும் கனவிலே வாசல் வைத்து உன் இதயம் நுழைய வேண்டுமடி. உயிர் காற்றும் நீயாய் வீசுதடி, என் மொழியெல்லாம் உன் பேரே வேதம் ஆனதடி. நீ பார்க்கும் பார்வையிலே பொழுதொன்று விடுகிறதே. நீ மூடும் கண்களுக்குள் வாழ்க்கை கனமாகிறதே. உன் வாசம் நுகரத்தானே மனசெல்லாம் ஆசை பூக்கிறதே. நீ பேசாத தருணம் மட்டும் உயிர் செத்து செத்து உடல் வேகுதடி. உயிர் செத்து செத்து உடல் வேகுதடி. ஆம், நீ பார்க்கும் பார்வையிலே பொழுதொன்று விடுகிறதே. நீ மூடும் கண்களுக்குள் வாழ்க்கை கனவாய் ஆகிறதே. உன் வாசம் நுகரத்தானே மனசெல்லாம் ஆசை பூக்கிறதே. நீ பேசாத தருணம் மட்டும் உயிர் செத்து செத்து உடல் வேகுதடி. இந்த பாடலுக்கு வரி கொடுத்த கவிஞர் வித்யாசாகர் அவர்களுடன் இணைந்து பேச இருக்கிறோம். அவருடன் பேசி நிறைவாக அவர் பற்றியும் அறிந்து கொள்வோம். இனிய வணக்கம் கவிஞர் வித்யாசாகர் அவர்களே. லண்டன் தமிழ் வானொலியின் சார்பில் அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். உயிர் விதைத்தேனும் உலகெங்கும் தமிழ் வளர்க்கும் என் இன உறவுகளுக்கும் லண்டன் தமிழ் வானொலி நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம் மீண்டுமாய். உங்கள் நலத்தை கேட்டபடி தொடர்வோம் என்று நான் நினைக்கிறேன். எப்படி நலமா இருக்கிறீங்களா? மிக்க நலம். சரி. எழுதிட்டு இருக்கிறோம், அப்போ வரை நலம் தான். சரி. நீங்கள் ஒரு சிறந்த படைப்பாளன் என்பது தெரியும். உங்கள் எழுத்துக்களை இடையிடையே நானும் படிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. என்றாலும் கூட உங்களை, உங்கள் ஆற்றல்களை, திறமைகளை, உங்கள் படைப்புகளை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஏற்பட்ட ஒரு ஆர்வத்தில் தான் உங்களோடு பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளும் வந்தது. கவிஞர் வித்யாசாகர் அவர்களை உங்களை பற்றி அறிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் எங்கு பிறந்தீர்கள், எங்கு வளர்ந்தீர்கள், உங்கள் கல்வி எங்கு தொடரப்பட்டது, இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சுருக்கமா பெரிய கேள்வி கேட்டீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் சுருக்கமாகவே கேட்கிறேன், உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பத்தி பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது, எழுதிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். ஏன்னா நான் பொதுவாக வெளியே கவிஞர் வித்யாசாகர் அடையாளப்படுத்திக்கிறது கூட அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதை விரும்பாததான் இல்ல, அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவு நம்ம வளர்ந்துட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. என்னோட கடன் பணி செய்வதுன்ற மாதிரி என்னோட கடன் எழுதுவது, அதான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட சுருக்கமா என்னை பத்தி சொல்லணும்னா, பூர்வீகம் அப்பா பிறந்த ஊர் புதுச்சேரி, பாண்டிச்சேரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா பிறந்த மண் தமிழ்நாடு, சென்னை. நான் அண்ணன் பிறந்தப்பவே நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். இங்க சென்னை வந்துட்டோம். சென்னையில தான் நான் பிறந்தேன். அகத்தியர் வாழ்ந்த இடமா சொல்லுவாங்க இல்லையா, அகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரம்பூர் பக்கத்துல. அங்க மணலி நம் ஊர்லதான் வளர்ந்தேன். இப்போ மாதவரம், மணலி மாதவரம் பக்கம் பக்கம் தான் இருக்கு. அங்கதான் எல்லா குடும்பத்தோட கூட்டு குடும்பமா 4 அண்ணன் தம்பிங்க, அம்மா எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. எல்லாரும் குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நான் வசிக்கிறது கூட்டு குடும்பமா அங்க ஊர்ல இருந்தாலும் பணியின் நிமித்தமாக ஒரு 15-20 வருடமாக வெளிநாடுகள்ல தான் இருக்கேன். முதல்ல ஒமான் நாட்டுல இருந்தேன். அதுக்கப்புறம் சவுதி, அபுதாபி, துபாய், சார்ஜ், அது மாதிரி நிறைய வெளியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இப்போ குவைத் ஒரு 11 வருடம் 10 வருடங்கள் வரை ஆகுது. குடும்பமா இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க நான்
ஒரு எண்ணெய் மற்றும் வாயுசார் நிறுவனத்துல தர கட்டுப்பாட்டுத்துறை மேலாளரா இருக்கேன். தர நிர்ணயம் மற்றும் கட்டுப்பாட்டுத்துறை மேலாளர். ஆஹாம். கடந்த 11 வருடங்களாக நீங்கள் குவைத் நாட்டில் தான் குடும்பத்தோடு வசித்து வருகிறீர்கள். நிச்சயமா அது ரொம்ப எந்த அளவு பாதிச்சிருக்குன்னா, ஒரு முறை நண்பர் ஒருத்தர் வித்யாசாகர் ஏதோ ஒண்ணு போட்டிருக்காரு முகநூல்ல. அப்ப இன்னொரு தம்பி வித்யாசாகரா, எந்த வித்யாசாகர், அவர் கவிஞர் வித்யாசாகர்னு போட்டிருக்காராம். இவரு கவிஞர் வித்யாசாகர் நீ யார சொல்றீங்கன்னா, அவர் குவைத்துல இருக்காரு அப்படின்னா குவைத் வித்யாசாகர் சொல்லுங்க, குவைத் வித்யாசாகர் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கூட தானே தெரியும் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. குவைத் வித்யாசாகர் என்றால் தான் உங்களை தெரிந்து கொள்வார்கள் அப்படியா? ஆஹா, அந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளவு காலம் ஒரு தசாப்தம் இருந்திருக்கிறீர்கள் குவைத் நாட்டில். எப்படி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா குவைத்? நன்றிக்குரிய நாடு. ஏன்னா இங்கதான் சாப்பிட்டு இருக்கோம் குடும்பம். இன்னைக்கு நான் இவ்வளவு பண்றேன், என்னோட புத்தகங்களை நானே வச்சுட்டு வெளியிடுறேன். இன்னைக்கு 30 புத்தகங்கள் எழுதி இருக்கோம், இத்தனை புத்தகங்கள் வெளியே வந்திருக்கு அப்படின்னா காரணம் நிச்சயம் எனக்கு சோற போடுற மண்ணுக்கும் ஒரு நன்றி இருக்கு. அதுல என்னோட உழைப்பு இங்க இருந்தாலும் நன்றிக்குரிய நாடுதான்றதுல எந்த மறுப்பும் இல்ல. இவங்களால நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை தான் இங்க. சின்ன சின்ன பிரச்சனைங்க, சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் இல்லையா, என்னதான் வெளிநாட்டுல தானே இருக்கும். அசௌகரியங்கள் இருந்தாலும் கூட சந்தோஷமா இருக்கிறீங்க. இருந்தாலும் குடும்பமா எந்த ஒரு வேலையிலயோ இல்ல எல்லா இடத்துலயுமே நம்ம சரி பண்ணிக்க ஒத்து வாழ்ந்துக்க முடியறதுனால மகிழ்ச்சியா தான் இருக்கும், நிறைவா தான் இருக்கும். ஆஹா, ஆமாம். நீங்கள் குவைத் நாட்டில் ஒரு பெட்ரோலியம் கம்பெனியில் நீங்க தர கட்டுப்பாட்டாளராக இருக்கிறீர்கள். ஆம், பொழுதை நீங்கள் எப்படி கழிக்கிறீர்கள்? என்ற ஒருத்தரையும் பொழுதை சில சொல்லுவாங்கல்ல, பொழுது போக்குறது, நான் ஏதாவது பொழுதை கழிப்பதுனா என்ன பொறுத்த பொழுதை ஆக்குறது அப்படின்றதுதான் நினைப்பேன். பொழுதை ஆக்குறீங்க, நீங்க கழிக்க மாட்டீங்க. இல்ல, எதையுமே நம்ம பயன்படுத்துறதுதான் இருக்கு இல்லையா. ஒரு நான் இப்போ திரைப்படங்களுக்கு விமர்சனம்னு கொஞ்சம் தற்காலிகமா எழுதிட்டு இருக்கேன். திரைமொழி அப்படின்ட்டு ஒரு புத்தகம், அதை வெளியிடுவோம் அப்படின்ட்டு. நான் அதையே எதுக்காக எழுதுறேன்னா, ரொம்ப காலமா நான் திரைப்படம் மாதிரி எல்லாம் போகாம இருந்தேன். அப்புறம் இங்க மனைவி குழந்தைங்க தனியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான பெரிய விளையாட்டு இல்ல பொழுதுபோக்கு அது மாதிரியான அம்சங்கள் அவங்களுக்கு இல்லைன்றதுனால இது மாதிரி தமிழ் படங்கள் வந்தா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் போனோம்ட்டு. அப்ப அந்த 3 மணி நேரம் கூட நான் பயனுள்ளதா மாத்திக்கணும்னு நினைப்பேன். அப்ப ஒரு திரைப்படங்களை எப்படி பார்க்கணும், திரைப்படத்துக்கான நம்ம ஒரு பார்வை, ஒரு கலைன்றது நம்மளோட சமகாலத்தை பதிவு பண்றது இல்லையா, அது மாதிரி திரைப்படங்கள் இருக்கா இல்ல, ஏன்னா நம்மளோட உணர்வு நம்மளோட ரசனையை வச்சுதான் இயக்குனர்கள்லாம் படத்தை எடுக்கிறாங்க. இவங்க ரசிகர்கள் இது பிடிக்குதுன்னு தான் மாத்திட்டு வராங்க. அதனால நம்ம ரசனை நம்ம எந்த நேர்த்தியா வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் அந்த ஒரு திரை விமர்சனம் சார்ந்து எழுதிட்டு இருக்கேன். இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஒரு திரைப்படம் கூட சும்மா பொழுது போகிறதுக்கானதா இருக்கு. நம்மளோட அத்தனை செயல்பாடுகளும் நம்மளோட பொழுது ஆக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். அதனால என்னோட பொழுது கழியும் அம்சம்னா எழுத்து மட்டும்தான். ஆஹா, பொழுதை நீங்கள் ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்ற விஷயம் அறிந்து கொண்டோம். இல்ல, இதுல இன்னொன்னு, ரொம்ப குறுகிய நேரம் தான் எனக்கு சுயமா என்னோட நிம்மதியா கிடைக்கிற நேரம். காலையில 5:30 அது மாதிரி 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்து குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்றது, ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறம் புறப்பட்டு 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவோம். 7:30 மணில இருந்து 5 மணி வரையும் எங்களோட வேலை நேரம். இங்க நாம தான் மேலாளர்ன்றதுனால சில பொறுப்புகள் இருக்கும். ஒரு 6:30 ஆயிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் குழந்தைங்களை பார்க்கணும், குடும்பம், வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி மாலை சுத்தமாய் மீதி இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே ஒரு 10:30-11 மணி ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மீதி இருக்க நேரம், படுக்கிற நேரம் மட்டும்தான் இருக்கு. அதனால நாமளா பொழுதுபோக்குற மாதிரி நேரம் கிடையாது. தேவையான நேரத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டி இருக்கு. அப்படி பயன்படுத்துறதுதான் என்னோட எழுத்துக்கான நேரம். சரியா, அதையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டோம். ஆம், எழுத்தின் மீதான ஆர்வம் உங்களுக்குள் எப்படி வந்தது என்று அறிந்து கொள்ள முடியுமா? நானே இதை பத்தி யோசிச்சிருக்கேன். அதாவது ரசிக்க முடியறதுனால படைக்க முடியும் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரிதான் எனக்கு எழுத்து வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காதல் எப்படி வந்ததுன்னா ஒரு பூ மலர்ற மாதிரி வந்தது, அதுக்கான நேரம் தெரியாது அப்படின்னா. அது மாதிரி எழுத்து ஒரு ஆர்வம்ன்றத விட ஒரு வேகம் உள்ள இருக்குது. எனக்கான ஒரு என்னோட, அதாவது தட்டி கேட்க முடியாத விஷயங்களை சுட்டியாவது காட்டணும் அப்படின்னு எடுத்த ஒரு ஆயுதம் தான் என்னோட எழுத்து. என்ன பொறுத்தவரை ஒரு தெருவுல நிக்கிறோம், ஒருத்தர் இடிச்சுட்டு போறாங்க, கேட்டுறோம் ஏன்பா என்ன இடிச்சு அப்படின்னு கேக்குறோம். ஒரு 10 பேர் இடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறான் பொதுவா. அதே கையில ஒரு கத்தி வச்சுட்டு ரொம்ப திமிர அராஜகம் பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்கள நம்ம தாங்கிக்கிறோம். ஆனா தாங்கி கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு அங்க இருக்குல்ல, அந்த உணர்வை வெளிப்படுத்தாம தானே வச்சிருக்கோம். அது மாதிரியான சமுதாயத்துக்கு வெளிப்படுத்த வேண்டிய உணர்வுகள் எல்லாம் உள்ளடக்கி நிறைய திணிச்சு வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துற ஒரு ஆயுதமா தான் என்னோட எழுத்துக்களை நான் ஆரம்பிச்சது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சின்ன வயசுலயே ஒரு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது கூட என்ன
முடியாத ஒரு நேரத்துல நான் நினைப்பேன், சரி ஒரு தவறு பண்ணா தட்டி கேட்கணும், நான் எதனா அசிங்கமா எதனா அம்மா பத்தி பேசினா அவனை ஏன்டா பேசணும்னு கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னொரு 4-5 முறை நான் அந்த உடற்பயிற்சி செய்வேன். அந்த ஒரு உத்வேகம் எனக்கு அப்ப சின்ன வயசுல இருந்தே இருந்தது. அப்போ ஒரு கட்டத்துல எல்லாத்தையுமே நம்ம தட்டி கேட்க முடியாத ஒரு சமூகம் தான் வாழறோம், அது மாதிரிதான் நம்ம பின்னப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரியும் போது அப்ப எப்படிதான் எல்லாத்தையும் மாத்த முடியும், படிப்பினையால மாத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு கிடைச்சது. அதை நான் புரிஞ்சுக்கினது வந்து என்னோட அண்ணன் தம்பிங்களாண்ட இருந்துதான் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல எல்லாம் வந்து கடிதம், நான் அதிகபட்சம் வீட்டை விட்டு வெளியே வாழ்ந்த வாழ்க்கை தான் அதிகம். 35 வயசு ஆகுதுன்னா 15 வயசுலயே நான் வெளியே வந்துட்டேன். வீட்டுல இருந்து வெளி மாநிலங்களுக்கு வந்து வேலை செய்யறதும், நான் ரொம்ப சின்ன வேலைக்கு செய்து கஷ்டப்பட்டு மேல வந்து ஒரு வாழ்க்கை தான். அப்போ வீட்டுக்கு கடிதம் எழுதும் போது நிறைய தம்பிங்க மேல இருந்த அக்கறையில கடிதம் எழுதுவோம்ல, இது மாதிரிலாம் இருக்கணும், இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நண்பர்கள் வந்து சிலர் தப்பு பண்றாங்கன்னா அந்த தவறை பண்ணக்கூடாது, நான் ஒரு குடிக்க கூடாதுன்னா எதுக்காக குடிக்க கூடாது, போய் பிடிக்க கூடாது, ஏன் பிடிக்கிற, அது மாதிரி அவங்களுக்கு எழுதியிருந்த ஒரு கடிதமோ அது நீண்டு வந்ததுதான் எழுத்தோட முதல் பயணத்தின் ஆரம்பம்னு சொல்லலாம். அப்போ ஒரு கட்டத்துல 98ல வந்து நல்ல ஒரு தெளிவு வந்து ஒரு நேரம். அப்ப நான் யோசிச்சதுதான், இதை ஏன் நம்ம அண்ணன் தம்பிங்களுக்கோ நம்ம நம்ம எழுதுறோம் செய்யறோம், எவ்வளவு பேர் நம்ம கூட மாறி இருக்காங்க, நம்ம மாத்தி ஒரு நல்ல நம்ம கொண்டு வரும்போது நம்ம கீழே உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல அவங்கள நம்ம மாத்தணும்னா இதெல்லாம் ஒரு படைப்பா ஏன் ஆக்கி கொடுக்க கூடாது அப்படின்ட்டுதான் முதல் நான் எழுதின அந்த கதை ஓயாத அலைகளாய் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை அந்த கதை வெளியே வந்தது இல்லை, அது இன்னும் வெளியே வராமையதான் இருக்கு. முதல்ல எழுதின கதை அதுதான். அப்படி என்றால் நீங்கள் முதல் எழுதியது கதை தான், ஓயாத அலைகள் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு கதை எழுதிருக்கிறீங்க அப்படியே? கதை தான். ஏன்னா கவிதைன்னு பார்த்தோம்னா கவிதை நான் முதல்ல எழுதின கவிதை சொன்னா நான் 8வது படிக்கும்போது எழுதுனது கவிதை எழுதியிருக்கிறீங்க வயசுல. ஆமா, என்னோட ஒரு தோழிக்காக நான் எழுதின கவிதை என்னோட முதல் கவிதை. நிச்சயம் தோழின்னு தான் சொல்லலாம், ஏன்னா காதலின்னு சொல்ற வயசு இல்ல அது. அதனாலதான் வந்து என்னோட முதல் கவிதை தொகுப்பு போடும்போது அதுலயே போட்டிருக்கேன், என் காதலிக்கு சமர்ப்பணம் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க யார் அந்த காதலின்னா, நான் அவனுக்கு சொன்னதெல்லாம் காதலி அப்படின்னு சிறப்பா இவங்க அப்படின்லாம் நோக்கி இட்டது கிடையாது. ஏன்னா அந்த முதல் கவிதை அப்படின்னு நான் எழுதின அந்த 2-3 வரி வந்து ஒரு பெண்ணுக்காக எழுதினது. அப்போ 8வது படிக்கும்போது என் கூட இருக்க படிக்கிற பொண்ணு ரொம்ப நம்ம தோழமையா தான் இருப்போம், அத காதல்னா நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, அது உணர்வும் இல்லை. ஆனா அதுக்கான எழுதின ஒரு கவிதை தான் முதல் கவிதை. டைரியில எழுதி வச்ச கவிதைகள் நிறைய இருந்தது, அதெல்லாம் நான் படைப்பா எடுத்துக்கல. இந்த கதை எழுதின நேரம் தான் நான் ஒரு கேசட் ஒண்ணு பதிவு பண்ணேன், தங்கச்சிக்கு தம்பிங்களுக்கு அனுப்புறதுக்காக. ஏதோ ஒரு தலைப்புல பண்ணேன், ஒரு சின்ன கவிதைகளா எழுதி அதை நானே வாசிச்சு அந்த முடியும் போது ஒரு அதுக்கு சம்பந்தப்பட்ட இசை ஒண்ணு கோர்த்து அந்த உணர்வுகள் மனசுல பதிகிற மாதிரியே ஒரு முழுக்க ஒரு கேசட் ஒண்ணு பதிவு பண்ணி தங்கச்சிக்கு அனுப்பியிருந்தேன். எனக்கையும் இருந்தாங்க, அவர் பேர் தான் வித்யா. தங்கையோட பெயருக்காக தான் வித்யாசாகர். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, என்னோட நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பட்டம் வாங்கியிருக்கீங்க, விருது வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்கன்ட்டு. ஆனா என்னோட வித்யாசன்ற பேரே எனக்கு ஒரு பட்டம் தான். நான் ஆரம்பத்தில் நினைத்தேன் பேர் பற்றி கேட்க வேண்டும் என்று, ஆனால் இசையமைப்பாளர் வித்யாசாகர் எனக்கு ஞாபகத்தில் வந்தார். அதனால் நான் நினைத்தேன் உங்கள் பெயர் தான் வித்யாசாகர் என்று. ஆனால் நீங்கள் தங்கையின் பெயரை சேர்த்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதுதான் உண்மை. வெங்கடாச்சலம் நீங்க விக்கிபீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா வெங்கடாச்சலம் கோவிந்தன் தான் இருக்கும். ஆனா சின்ன வயசுல இருந்தே வந்து நான் அதிகபட்சம் நான் வாழ்ந்த வாழ்க்கை தங்கச்சிக்காகன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுல தங்கச்சி அடம்பதே வந்து என்கிட்டதான் கொடுப்பாங்க, இவன் நானா நிறுத்திடும் அப்படின்ட்டு. அது மாதிரியான ஒரு நல்ல விட்டுதல் இருந்தேன் எங்களுக்கு. அப்போ காலகட்டத்துல இது எழுத்துன்னு நான் ஆரம்பிக்கும் போது எதை செய்தாலும் தங்கச்சி பேர்ல செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால வித்யா அப்படின்றது தங்கச்சியோட பேரும். சாகர் வந்து நான் வடநாடுகள்ல நிறைய இருந்திருக்கேன். அப்ப அங்க எனக்கு எமல நிறைய காதலா இருந்த ஒரு பெண்ணோட, அவங்க வந்து வடமொழி சார்ந்தவங்க, இனத்தாலையும் மதத்தாலையும் நிறைய விஷயங்களை வேறுபட்டிருந்தோம். அப்போ எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு நிச்சயம் நம்மளால ஒன்னா சேர முடியாது, நம்மளோட தேர்தல் வந்து குடும்பத்தெல்லாம் பாதிக்கும், அதனால முடியாதுன்ற பட்சத்துல சரி ஒரு ஏதோ பல சூழல் பின்னாடி பிரிஞ்சோன்னு வச்சுக்கலாம். அவங்களோட பேரும் கடைசி வரை, ஏன்னா அவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம அவங்க பேரு சேர்த்துக்க முடியாதுன்றதுனால மறைமுகமா அது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சாகர் அப்படின்னு நினைச்சு வித்யாசாகர்னு நான் 98ல வச்ச பேர் அது. அடடா, இப்போதான் 2 பெண்களின் பெயர் தான் ஒரு ஆணுக்குள் இருக்கிறது என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையில் உங்களது பெயர் வெங்கடாச்சலம் அப்படின்னு சொன்னீர்கள் இல்லையா? வெங்கடாச்சலம் தான் அப்பா வச்ச பேரு, அப்பா பேர் கோவிந்தன்.
அப்படி என்றால் நீங்கள் முழுமையாக இந்த வித்யாசாகராகவே மாறிவிட்டீர்களா? எழுத்துலகில் மட்டும் தானா அல்லது? இல்ல, இன்னைக்கு வந்து என்ன ஒரு தெருவுல போகும்போது வெங்கடாச்சலம் கூப்பிடுறத வித்யாசாகர் கூட்டிங்கன்னா உடனே திரும்பி பார்ப்பேன். அந்த அளவுக்கு இந்த பெயர் தான் எல்லார் மத்தியிலும் பிரபல்யமாக இருக்கிறது. சரி, பொதுவா இங்க எல்லாருக்கும் மனைவி பேசினாலே நான் வித்யாசாகர் மனைவி பேசுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் எல்லாருக்கும் தெரியும். அடடா. வெங்கடாச்சலம்ன்றது கம்பெனி, அது ஒரு தனி ரோல். அது ம்ஹும். வெங்கடாச்சலத்தை பாக்குறவங்க நம்ப மாட்டாங்க இவருதான் வித்யாசாகரம், வித்யாசாகரை பாக்குறவங்க நம்ப மாட்டாங்க இவருதான் வெங்கடாச்சலம். ஏன்னா அது கம்பெனி, அது ஒரு மேலாளரா இருக்கும், மெட்டீரியல் சார்ந்த விஷயங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, அங்க நம்மளோட உழைப்பு எல்லாமே வேற வேற இல்லையா? அது ஆமாம் ஆமாம். ஆயில் ஃபீல்ட்ல இன்னைக்கு கம்பெனியோட QAQC மேனேஜர் இதுவா இருக்கேன், MR மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான் கம்பெனிக்கு. அதனால அதிகபட்ச நேரம் வேலை சார்ந்து மட்டுமே சிந்திக்க கூடியதா இருக்கும். ஆமாம். அறிந்து கொண்டதிலும் மகிழ்ச்சி. நான் கேட்காமலே நீங்கள் அந்த பெயருக்கான ஒரு விளக்கத்தையும் தந்துவிட்டீர்கள். சிறப்பு. கவிஞர் வித்யாசாகர் அவர்களே, கவிதை தவிர உங்களது அடையாளங்கள் என்ன? கவிதை தவிர என்னோட அடையாளம்னு நான் எடுத்துக்கனால எழுத்து மட்டும்தான். ஏன்னா படிக்கும் போது சின்ன வயசுலயே வந்து விளையாடுறத விட ஓரமா உட்காந்து பார்த்துட்டு நான் படிச்சுட்டு இருப்பேனே தவிர விளையாட போனதில்லை. அது என்னவோ அது மாதிரி அமைஞ்சு போச்சு எனக்கு. விளையாட்டு எதுவுமே, எந்த ஒரு ஓவியம் வரைவேன் நிறைய. சின்ன வயசுல இருந்து எனக்கு இருந்த ஆர்வம் வந்து ஓவியம் தான். அதிகபட்சம் வீட்டாண்ட அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன வந்து ஓவியத்துல பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க நிறைய. ஏன்னா அது ஒரு பழக்கமே இருந்து, காலையில இருந்து பல்லு விளக்காம கூட படம் வரைய ஆரம்பிச்சுட்டேன்னா அந்த படத்தை வரைஞ்சு முடிக்கிற வரையும் எனக்கு வேற எந்த எண்ணமும் வராது. பல்லு விளக்காமலாம் சாயந்தரம் வரையும் வரைஞ்சிருக்கேன். நான் வரைந்த ஓவியங்கள்லாம் இப்ப கூட அம்மா எடுத்து வச்சிருக்காங்க சில ஓவியங்கள்லாம். அப்படி இப்போதெல்லாம் ஓவியம் வரைவது தொடர்பு விட்டு போய்விட்டதா அல்லது இன்னும் வரைந்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல, நிறைய ஆசை இருக்கு வரையணும்ட்டு. ஆனா இருக்கிற நேரம் எனக்கு இது மாதிரி பயன்படுத்தவே போதுமானதா இருக்கிறதுனால அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு பொழுது போவது என்பது மிக குறுகிய நேரம் தான் கிடைக்கிறது. அந்த நேரத்துக்குள் நீங்கள் எழுத்தாக்கங்களை இணைத்து எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். வித்யாசாகர் அவர்களே, உங்கள் முதல் படைப்பு எந்த ஊடகத்தில் வெளியிடப்பட்டது? அதுல பெரிய ஒரு வழி மாதிரியான விஷயங்கள் இருக்கு. என்னோட படைப்பை பத்தி, என்னோட இல்ல, பொதுவாக ஒரு படைப்பாளிகளோட படைப்பு பார்த்தோம்னா இன்னைக்கு அது வெளியே வருதுன்றது ஒரு பெரிய வருத்தமான கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அது ரொம்ப சுருக்கமா சொல்லிடலாம், நல்ல படைப்பா தான் நிச்சயம் வெளியே வரும் அப்படின்ட்டு. ஆனா அது மாதிரியான சூழல் மட்டும் இன்னைக்கு இல்லை. எவ்வளவு நல்ல படைப்புகள், எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல படைப்பாளிகள்லாம் வந்து வெளியவே தெரியாம இருக்காங்க. அது மாதிரியான ஒரு சூழலை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அதனால நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில ஒருத்தரை குறை சொல்றது இல்லை. ஏன்னா என்னோட கிடைக்காத அந்த விருதியின் கதைன்னு நான் ஒரு கதை எழுதினேன். அந்த கதையை படிச்சீங்கன்னா அந்த கதையில வந்து நிறைய என்னோட இது மாதிரியான ஒரு படைப்பாளிகளுக்குரிய வழிகள் வந்து அதுல நிறைய பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இது ஏன் சொல்றேன்னா, நான் ஆரம்ப காலத்துல இருந்து எப்ப என்னோட எழுத்து வந்து எனக்கு பேரு வாங்கிக்கணும்ன்றதுக்காகவோ தன்னை பிரபலப்படுத்திக்கணும்ன்றதாக எழுதப்பட்டது நிச்சயமா கிடையாது. எனக்கு என்னோட அண்ணன் தம்பிங்களுக்கு நான் எழுதின அதே கடிதத்தை ஒரு படைப்பா என் கூட இருக்க நட்புறவுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தூங்கின ஒரு விஷயம் தான் எழுத்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்ப அது மாதிரியான எழுத்து பலருக்கு போய் சேரணும் அப்படின்ற எண்ணத்துல பல படைப்புகளை நான் அனுப்பியிருக்கேன். எத்தனையோ இதழ்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அப்ப ஆரம்ப காலத்துல வந்து எவ்வளவு என்னோட ஒரு இன்னைக்கு கவிதை எழுதுறேன்னா அதுலயே இதே கொய்த்துல வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். நைட்டு 12-1 மணி நல்ல குளிர்காலம் இருக்கும், இங்க 6 மணிக்கே வெளியே வர மாட்டாங்க. ஆனா ஒரு 11-12 மணி வரையெல்லாம் வெளியே இதோ ஒரு திண்ணை மேல செவுரு இருக்கும், ஒரு லைட் போட்டிருக்கும். ஏன்னா நான் அப்ப இருந்து ஆரம்ப காலத்துல வெல்டிங் இன்ஸ்ட்ரக்டரா இருந்தேன். அப்போ கேம்ப்ல தங்கியிருந்தோம். கேம்ப்ல தபால் வசதிகள்லாம் இருக்குன்றதுனால இப்ப இருக்கிற இந்த சிட்டி, இந்த ஃபாயில்ன்ற கொஞ்சம் வளர்ந்த இடம் இது, ஒரு இது அதிக வசதி வாய்ப்புகள் உள்ள ஒரு இடம் இது, ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு வந்தாதான் நான் தபால் பண்ண முடியும். அதனால அன்னன்னைக்கு எழுதி குறிப்பா இதழ்களுக்கு அனுப்பணுன்றதுக்காகவே வார இதழ்களுக்கும் மாத இதழ்களுக்கும் அனுப்பணும்ட்டு எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கிற மாதிரியான இடம் இருக்கோ அந்த கடைகளை உட்காந்து எழுதுவேன். என் கூட என் தம்பி இருப்பான். என் தம்பி வித்யாரண்யன்னு மிக இது மாதிரியான இதுக்கு வந்து நன்றிக்குரிய ஒருத்தன்னு சொல்லணும். அது மாதிரி சேவியர், ஜான்சன் அப்படின்னு சொல்ற இவங்க எல்லாம் எனக்காக என்னோட படைப்புகள் எல்லாம் வெளியே வரணும்ன்றது என் கூட வந்து உட்காருப்பாங்க குளூர்ல. அந்த நேரத்துல எழுதி அதை இங்க இருந்தே தபால் பண்ணிட்டு போவேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படைப்பையும் நான் இங்க இருந்து அனுப்புறது. இங்க இருந்து அனுப்புறதுன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கான செலவுகளும் தெரியும். ஊர்லயும் வந்து எப்படா
கதை எது எழுதினாலும் எல்லாத்தையும் எடுத்து எல்லா வார இதழ்களும் அனுப்பி விடுறது. ஆனா வரதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 குறைவா இருக்கும். அது மாதிரி பல வருடம் காத்திருந்து முதல் என்னோட படைப்பு வந்து வருடங்கள்லாம் என்னோட வலைதளத்துல நான் நானும் என் எழுத்தும் என்ற பகுதியில குறிப்பிட்டிருப்பேன். அதுல வருடங்கள் எல்லாம் எப்ப வெளியே வந்ததுன்ட்டு. ஆனா முதல் படைப்பு வெளிவந்தது வந்து ராணி வார இதழில. அது எத்தனையாம் ஆண்டு கால பகுதியில் வெளிவந்திருக்கிறது? 2003ன்னு நினைக்கிறேன். 2003 அது மாதிரி ஏதோ ஒரு வருடத்துல வந்தது, ராணியில வந்தது. அதுக்கப்புறம் பாக்கியா நான் வீடு பேசுகிறேன் அப்படின்ற ஒரு கவிதையை 2 பக்கத்துல நல்ல நிறைவா பெற்றிருந்தாங்க. அப்புறம் தற்காலிகமாவோட குங்குமத்துல வீட்டின் வாழும் ரகசியம் தலையணை அப்படின்னு ஒரு தலையணை பற்றிய கவிதையை குங்குமம் வெளியிட்டு இருந்தாங்க. அம்மாவின் ரகசியம் அப்படின்னு ஆனந்த வீட்டுல ஒரு கவிதை வந்திருக்கு. தேவி இதழில அது மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சில படைப்புகள் வர ஆரம்பிச்சது. சில வார இதழ் கூட தொடர்பு கொண்டு கதை கேட்டிருந்தாங்க. நீங்க எழுதுற கதைகள்லாம் வந்து வேற ஒரு தனிப்பட்ட ஒரு இதுல இருக்கு, அது மாதிரிலாம் எங்களோட வார இதழ்ல வந்து பதிவு பண்ண முடியாது, அதனால நீங்க எங்களோட வார இதெல்லாம் படிங்க, படிச்சுட்டு அது மாதிரி எழுதி கொடுங்க நாங்க. ஆனா எனக்கு அதுல எல்லாம் வந்து அவங்க கேட்ட நட்புல மரியாதை இருந்து, ஆனா அந்த அளவுக்கு வந்து எனக்கு அது மாதிரி தன்னை மாத்திக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு உடன்பாடு எல்லாம் போச்சு என்னவோ. ஏன்னா எனக்கு எழுதுறதுன்றது வந்து இதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல் மாதிரி நான் அதை செய்யல. எனக்குள்ள வலிக்கணும், எனக்குள்ள நான் அந்த உணர்வுகள் எனக்குள்ள பதிவாகும் போதுதான் பொங்கி எழுதுற ஒரு வாய் இதுவா எடுத்துதான் நான் வந்து எழுதுறதே ஆரம்பிக்கிறேன். அப்போ எழுதும் போது வந்து நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதெல்லாம் போட்டுக்கிறது இல்லை. நான் வலைதளத்துல கூட குறிப்பிட்டிருப்பேன், நான் பெரிய கவிஞனோ பெரிய எழுத்தாளனோ அல்ல, வெறும் உணர்வுகளை மொழிப்படுத்தும் மொழி ஆற்றல் உள்ள அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பேன். காரணம், உணர்வுகள் எல்லாருக்குள்ளயும் பதிவாகணும். நான் அந்த உணர்வுகள் வழியா நல்ல நற்பண்புகள் வளர்த்துக்கணும். நான் நற்பண்புகள் வழியா நம்ம சமுதாயம் நல்ல ஒரு கட்டத்துக்கு மாறணும் அப்படின்ற ஒரு நோக்கமானது மட்டும்தான். அதனால வந்து எதுலயும் உடன்பட்டு இது மாதிரி எழுதிட்டா அது மாதிரி எழுதிதான் என்னால எழுத முடியாம போச்சு. அதனால நிறைய இதழ்கள்ல வெளிவராத ஒரு காரணமா இருக்கலாம். அதே நேரம் தற்காலிகமா இப்பெல்லாம் பார்த்தோம்னா நிறைய இணைய இதழ்கள்ல நிறைய வெளியிடுறாங்க. நிறைய நட்புறவுகள் அவங்களோட விதிவிலக்குக்கு மீறி வந்து என்னோட படைப்பை வெளியிட முடியலனாலும் நான் நல்ல நோக்கத்தோட செய்யற வித்யாசாகர் அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கையில நம்ம மேல ஒரு நட்புல நிறைய இப்பெல்லாம் பண்றாங்க. முக்கியமா இணைய இதழ்கள் நிறைய நம்மளோட படைப்புகளை வெளியிட்டு வராங்க. அதை குறிப்பா நம்ம இவங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய எல்லோருமே நன்றிக்குரியவங்கன்றதுனால எல்லோருக்குமான நன்றியாவே அதை சொல்லி முடிச்சுக்கலாம் அந்த விஷயத்த. அது ஒரு ஆரோக்கியமான விடயம் தான். கிட்டத்தட்ட நீங்க 8 வயதிலிருந்தே எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் எழுதிய கவிதைகளின் எண்ணிக்கை என்ன, கதைகளின் எண்ணிக்கை என்ன என்று அறிந்து கொள்ள முடியுமா? ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா முதல்ல 8 வயதுல 8வது படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு கவிதை எழுதுன ஞாபகம், அதாவது 13 வயசு. படைப்புகள் எல்லாம் சொல்ல போனா இப்ப படைப்பு ரீதியா இப்ப ஒரு 14-15 வயசுமே எழுதிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மொத்த படைப்புன்னு பார்த்தோம்னா கஷ்டம்தான். ஏன்னா இப்ப 2009க்கு அப்புறம் என்னோட வலைதளம் ஆரம்பிச்சு 2009 இறுதியில தான் நான் வந்து தனியா இணையத்துல என்னோட ஒரு வலைதளமா போடலாம் அப்படின்றத வித்யாசாரியின் எடுத்த பயணம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன். அது இந்த ஒரு 3 வருடங்களாதான் வந்து நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அதோட மொத்த படைப்புகளே 1030க்கு மேல இருக்கு. 1000க்கு மேல இருக்கு. ஏன்னா நான் தனியா அதுலயும் வந்து சில நேரம் 10 கவிதை மொத்தம் போடுவேன், 5 கவிதை மொத்தம் போடுவேன். என்னைக்கே நான் பாத்துக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு நோக்கமே, நான் என்னோட நண்பர்களுக்கு என்னோட உறவுகளுக்கு சொல்லுவேன், பொதுவா ஒரு நல்லது செய்யும் போது எவ்வளவு செஞ்சீங்கன்னா வந்து பாத்துக்காதீங்க, அது பாட்டுல செஞ்சுட்டே இருங்க, இன்னைக்கு எல்லாம் வச்சுக்க வேண்டாம், அது வந்து உலகத்தோட பார்வையில அது வரும், அதை உலகம் பாத்துங்க, அது நம்மளோட வேலை இல்லை அப்படின்ட்டு. அது மாதிரி கணக்கா இவ்வளவு சொல்ல முடியாது. புத்தகங்கள் ஒரு 30 புத்தகம் வரை எழுதியிருக்கேன். 30 புத்தகங்கள் எழுதி இருக்கிறீங்களா? 30 புத்தகங்கள் வரை எழுதியிருக்கேன். அதுல ஒரு 25 புத்தகம் வரை இப்ப தயார் இதுல இருக்கு. நிறைய வெளியிட்டுட்டோம். 20-21 புத்தகம் வரை வெளியிட்டு இருக்கோம். அதுக்கு மேல இந்த வருஷம் ஒரு நீயே முதல் எடுத்து, அம்மா எனும் தூரிகையே, கண்ணீர் வற்றாத காயங்கள், பறக்க ஒரு சிறகுடு, குழும்பொழிய ஒரு பயணம், ஞானவடா நீ எனக்கு, அரையுடத்தின் நீரலைகள், இது மாதிரி ஒரு 8 புத்தகம் இப்போ நான் ஊருக்கு போறதுக்காக தயாராகிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள்ல ஊருக்கு புறப்படுறேன். ஒரு மாசம் எப்படியும் அங்க இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு 8 புத்தகம் தயார் பண்ணி கொண்டு வரலான் இருக்கேன். அது மொத்தம் ஒரு 30 புத்தகத்துக்கும் மேல எழுதியிருக்கேன். ஆனா ஒரு 30 புத்தகம்னு வச்சுக்கலாம். புத்தகமா ஒன்னா கணக்கு சொல்லாமே தவிர எத்தனை கவிதை எத்தனை சிறுகதைன்றத எப்பனா நேரம் எடுத்து பண்ணணும். எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் சரியா அமையறது இல்ல. இந்த நீங்கள் நிறைய வேலை பளுவுக்குள் இருந்தும் கூட நீங்கள் இந்த அளவுக்கு எழுதியிருக்கீர்கள் என்பது ஒரு ஆச்சரியமான விடயம்தான். வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாட்டை விட்டு வெளியே இருக்கிறீர்கள்.
இப்போ நீங்க குவைத்ல இருக்கிறீங்க, உங்களது இலக்கிய பணிகளை நீங்கள் எவ்வாறு முன்னெடுத்து செல்கின்றீர்கள்? வாழ்த்துக்களுக்கு நன்றிமா. இலக்கிய பணியின் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இலக்கணம் அதான் எழுதுறேன்ன்றது எனக்கு தெரியாது. நான் எவ்வளவு இலக்கணமா எழுதிட்டு இருக்கேன்ற பாக்கல. ஆனா சமகாலத்தை பதிவு பண்றதான் இலக்கியம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து இலக்கிய பணின்னு பார்த்தோம்னா இந்த எழுத்து இல்லாம இங்க நிறைய குடித்தொழில் தமிழர்கள் இன்னைக்கு உலக அளவுலயே நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பல தமிழ் இனம் சார்ந்த தமிழர் சார்ந்த விடயங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய தமிழ் சங்கங்கள் இங்க வளர்ந்திருக்கு. ஆரம்ப கட்டத்துல வந்து பாலை குயில், பாரதி கலைமன்றம், வளைகுடா வானம்பாடி அது மாதிரியான ஒரு கலைமன்றம் இருந்து அதுல சேதையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க செம்பன் மாரிகா சேது அப்படின்ற ஒரு முதலா வளைகுடா வானம்பாடி கவிஞர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு முன்னையே பாலை குயில்னு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்து வளைகுடா வானம்பாடின்னு ஆரம்பிச்சு அதை பதிவு செய்து அரசுலையும் குவைத் அரசு மூலமா நல்ல ஒரு சங்கமா நடத்திட்டு இருந்தாங்க. நான் கூட என்னோட சுய வரலாறு அப்படின்னு எடுத்தோம்னா அதுல நான் குறிப்பிட்டிருப்பேன். என்னோட ஒரு எழுத்தாளனா என்னை அறிமுகப்படுத்திய ரவி தமிழ்வாணன் அவர்களுக்கும் ஒரு கவிஞனாக என்னை மேடையேற்றிய திரு செம்பன் மாரிகா சேதையா அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பேன். அது மாதிரியான நன்றி நிச்சயம் அவங்களுக்கு இருக்கு. அப்போ வளைகுடா வானம்பாடி கவிஞர் சங்கம் அது மாதிரி ஒரு நல்ல சங்கமா எடுத்து வார வார கூட்ட வைப்போம். அவங்க எல்லாரும் கவிஞர்களை புதுசா எழுதுற கவிஞர்லாம் ஊக்குவிக்கிறது, அவங்கள கவிதை படிக்க சொல்றது, அது மாதிரிலாம் செஞ்சுட்டு இருப்போம். அப்புறம் அதுல இருந்து நிறைய கவிஞர்கள் வர வர எப்பயுமே தமிழ வந்து துண்டுபட்டாலும் ரெண்டு படுவான், தனியா சும்மா நிக்க மாட்டான். அது மாதிரியான ஒரு இனம் தானே இது. அதனால வந்து அது மாதிரி பல தொண்டுகளாகி ரெண்டாயி இன்னைக்கு பல சங்கங்கள், தமிழோசை கவிஞர் சங்கம் வந்து தமிழோசை கவிஞர் சங்கம்லாம் உண்மையிலே நிறைய, அதாவது ஒரு தமிழ் எதனா செஞ்சே அவனோண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. கொட்டுமழை கொட்டினாலும் தமிழோசை கோட்டை முதல் வெளியே நடக்கும் அப்படின்னுவாங்க, ராவணன் ஐயா சொல்லுவாரு. அது மாதிரி இன்னைக்கும் வந்து அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அதுல இருந்து பாவேந்தர் கழகம், அதுக்கப்புறம் கொய்தமிழ் சங்கம் ஒரு ப்ரொஃபஷனலா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொங்கு தமிழ் மன்றம் சொல்லிட்டு தமிழ்நாடு ஐயான்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. மிக நேர்த்தியாகவும் ஒரு தமிழர் விழாக்கள்லாம் எப்படி அமையணும், ஒரு தமிழ் நிகழ்ச்சினா இப்படிதான் எல்லாரும் வேட்டி கட்டிட்டு தான் வருவாங்க. அந்த நிகழ்ச்சியில உணவு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய உணவு மாதிரியோ, அதோட நிகழ்ச்சிகள் வந்து நம்மளோட பாரம்பரிய கலைகளை முன்னெடுத்து இதெல்லாம் அந்த தமிழ் உணர்வுகளை வெளிப்படுத்துற நிகழ்ச்சியாவே தான் இருக்கு அவர் பண்ற அத்தனையும். அவங்க மாசம் தமிழ் திணை அப்படின்னு நடத்தி தமிழ் திணை மூலமாவும் அது மாதிரி இலக்கிய பணிகள் செய்து இனம் சார்ந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அது உடனே குரல் ஒரு அமைப்பாவும் இருந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் இப்ப வார வாரம் அவங்க செய்யற இன்னொரு பெரிய செயல் வந்து திருக்குறள் வகுப்பு எடுக்கிறாங்க வார வாரம். அது வாரத்துல வந்து வியாழக்கிழமை ஒரு இடத்துல மட்டும் ஆரம்பிச்சது, இப்ப பல இடங்கள்ல தனியா சேதையான இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேரு சேதுதான். அவரு உண்மையில நான் சில வகுப்புகள் போயிருக்கேன் திருக்குறள் வகுப்புக்கு. நம்ம ஆசிரியர் எப்படி எடுக்கிறாங்க, அவரு அந்த திருக்குறளை பத்தி சொல்லும் போது நம்ம கண்ணால திருக்குறள் மேல ஒரு தாகம் வரும். அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா ரொம்ப நல்லா எடுத்து சொல்லுவாரு. நான் அப்ப அந்த திருக்குறள் வகுப்பு அது மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிச்சு பல இடத்துல நடந்துட்டு வருது. அதுவே ஒரு பெரிய செயல் இல்லையா? அது மாதிரி பல சங்கங்கள் இருக்கு. இப்போ நிறைய கட்சி சார்ந்து கூட நிறைய வச்சிருக்காங்க. திமுக, மதிமுக அது மாதிரி பல இருக்கு. இவங்க கட்சி சார்ந்து வச்சாலும் விடுதலை சிறுத்தைகள்னு வச்சிருக்காங்க, அன்பரசுன்னு. இப்ப அன்பரசு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு கட்சி அப்படின்ட்டு ஒரு பார்வை பொதுவா எல்லாரும் ஒதுக்கிற மாதிரியே இல்லாம, இப்ப தமிழர் பிரச்சனைனா முன்னாடி நிக்கிறாள்ல அன்பரசும் ஒருத்தரா இருக்காரு. அன்பரசுனா அவர் மட்டும் இல்ல, அவர் சார்ந்தவங்க இருப்பாங்க. அது மாதிரியான நிறைய தமிழ் மொழி இனம் சொட்டு குரல் கொடுக்கிற பல சங்கங்கள் இன்னைக்கு நல்ல சிறப்பாகிட்டு இருக்கு. கவிஞர்கள்னு பார்த்தோம்னா இங்க முனு சிவசங்கரன் அப்படின்னு சொல்லிட்டு விருதை பாரி, நிலவன், விட்டுக்கட்டி, சிவகுமார், அது மாதிரி பல சிவமணி, பல கவிஞர்கள், இவரு ஆனந்தர், அருவி கவிஞர் ஆனந்தர் அப்படின்னு இருக்காரு. பலர் ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு அவங்களால முடிஞ்சதை செஞ்சு அவங்க பலர் பொருத்தமும் போட்டு இருக்காங்க. அப்படி என்றால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் குவைத்தை பொறுத்த மட்டில் இலக்கியம், எழுத்து என்பதை பொறுத்த மட்டில் அங்கு ஆரோக்கியமான ஒரு சூழலே நிலவுகிறது என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். நிச்சயமா. என்னன்னா அதே மாதிரி இவரு இன்னொருத்தர் என்சி மோகன்தாஸ் ஒரு படைய எழுத்தாளர், அவர்லாம் நம்மளுக்கு எல்லாம் முன்னோடின்னு சொல்லலாம். இங்க பல காலமா சேதையா அவங்க கூடயே சேர்ந்து இருந்தவங்க அவங்க. அவர் அந்த மாதிரி நிறைய கதைகள், நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு நிறைய சமூக சார்ந்த இதன் தொடர்ச்சியை நேயர்கள் அடுத்த வாரம் கேட்கலாம். நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டது கீதாஞ்சலி.
இன்றைய கீதாஞ்சலியின் பாகம் ஒன்றினை அலங்கரித்தவர் இந்தியாவில் பிறந்து குவைத்தில் பணிபுரியும் கவிஞர் வித்யாசாகர் அவர்கள். மீண்டும் பாகம் 2 உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஷைஃபா மலிக்.